ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாலு கிராஃப்ட் ஐடியா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு கார்ட்போர்டு எடுத்து சர்க்கிளாக இது மாதிரி கட் பண்ணிக்கணும். அதில் வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி இதை மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதெல்லாம் கொஞ்சம் கேப்பு விட்டு இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு பின்னாடி ஒரு கார்ட்போர்டு அட்டையை வச்சு இது மாதிரி ஒட்டிக்கணும். எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி. அது நமக்கு எந்த கலர் பிடிக்குதோ அதை மாதிரி அடிச்சுக்கணும். நான் ப்ரௌன் கலர் அடிச்சிருக்கேன். இதே மாதிரி அடிச்சுட்டு நம்ம டெக்கரேஷனுக்காக அங்கங்கே மிரர் ஓட்டுறேன். சின்னதாக கட் மிரரு இதை மாதிரி 2 சைடு ஒட்டிக்கிறேன். அதில் வந்து சென்டரில் ஸ்வீட் ஹோம் அப்படின்னு எழுதிக்கலாம். நம்ம வேறு ஒன்று எந்த லெட்டர்ஸ் வேணாலும் எழுதிக்கலாம். இப்போ பெயிண்டில் கொஞ்சம் ஃப்ளவர் மாதிரி இது மாதிரி வரைஞ்சிக்கிறேன். லீஃபு இது மாதிரி நம்ம எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இது வால் டெக்கர் தான். வாலில் மாட்டிவிட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும், நீட்டாக. அடுத்தது இந்த கெவின்ஸ் மில்க் ஷேக் பாக்ஸை வச்சு தான் நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம். இதில் மேலே உள்ளது வந்து இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். 2 பாக்ஸ்லையும் இதை மாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை ரெண்டுத்தையும் நம்ம பேப்பர் வச்சு இதை மாதிரி ஒட்டிக்கணும். கலர் பேப்பர் வச்சு இது வந்து நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை மாதிரி ஒட்டிட்டு அடியிலையும் இந்த மாதிரி பேப்பரை கட் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிடணும். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய கிராஃப்ட் வீடியோ, ஒர்க்கோட வீடியோலாம் போட்டிருக்கோம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனே அழுத்திக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்குள்ள நோட்டிஃபிகேஷன் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டெக்கரேஷனுக்காக ஒரு ஃப்ளவர் ஏற்கனவே செஞ்சுருக்கேன். இந்த ஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்னு அதுதான் இதை ஒட்டி வச்சுருக்கேன். இதில் நம்ம தேவையான திங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் தான். இந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து சுற்றி இருக்கிற இந்த மூடியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது உள்ளார இந்த மூடியை கட் பண்ண பாருங்கள், அதை வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி இதை மாதிரி ஒட்டி விட்டுற ஸ்ட்ராங்காக இருக்கும் அடி. அதனால் இப்போ இதை மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை பாக்ஸை சுற்றி ஒட்டணும். இதே மாதிரி மாற்றி மாற்றி ஒட்டிக்கணும். இப்போ நான் ஒரு சைடு ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி சுற்றி ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு நம்ம கலர் பண்ணிக்க வேண்டியதுதான். இதில் வந்து அந்த நான் ஒட்டியிருக்கேன் பாருங்கள், அதுக்கு மட்டும் பிளாக் கலர் பண்ணுறேன். இடையில இருக்கிற கேப்லலாம் எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம பாக்ஸை சுற்றி பண்ணிக்கணும். உள்ளார வந்து கலர் பேப்பர் ஒட்டுறேன். கம் அப்ளை பண்ணிவிட்டு எந்த கலர்னாலும் கலர் பேப்பர் ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு டெக்கர் பூ வச்சுருக்கேன். அடுத்ததும் கெவின்ஸ் பாக்ஸ் வச்சு தான் இதை வந்து இதை மாதிரி கட் பண்ணிக்கணும். மேலே உள்ள மூடியை கட் பண்ணிவிட்டு 2 பாக்ஸை மட்டும் இதை மாதிரி ஒட்டிக்கணும். அடுத்த பாக்ஸை மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம மூடி அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே ஒட்டி மேல் பக்கம் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுறணும். அது ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இதை மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதை வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம ஒட்டி விட்டுறணும். ஒட்டி விட்டுட்டு நம்ம கலர் பண்ணிக்கலாம். நான் ரெட் கலர் பண்ணுறேன். ஃபுல்லாமே பண்ணியாச்சு. உள்ளாரையும் நம்ம பண்ணுறா இருந்தால் பண்ணலாம். அது சில்வர் கலரில் தான் இருக்கும். நான் உள்ளார பெயிண்ட் பட்டதுனால நான் மறுபடியும் பண்ணியிருக்கேன். இப்போ இடையில வந்து டாட்டாக அது மாதிரி வச்சுருக்கேன். இப்போ அதுலேயே திங்ஸ்லாம் வச்சாச்சு.